4 போட்டுங்களா? ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசத்துல போடுங்க. ஓகே. அப்படின்னா அது போட முடியாதே. ஏன்னா டிசம்பர்ல அவ்வளவு பாயிண்ட் கிடைக்கல. இதுதான் இருபத்தி கிடைக்குது. 24 23 500 போட்டு பாருங்க. 23,500 வரலைங்க. 23 தான் வரலைங்க. வருது. அப்ப நீங்க நவம்பர் இல்ல அக்டோபர்ல ஏதோ ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? ம். செப்டம்பர் வரும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் அக்டோபர் பண்ணா சரி பண்ண பாக்கலாம். அக்டோபர் பாக்குறேன். அக்டோபரே வரலைங்க. இன்னும் ஓப்பன் ஆகல வரலைங்க. ஓகே கான்ட்ராக்ட். ஓகே ஓகே. இப்போ செப்டம்பர் 24,500 ஓகேங்களா? போடுங்க. இதை பை பண்ணிட்டு 25 செல் பை பண்ணிடலாமா? இல்ல செல்லு. இதை செல் பண்றேன் சொல்றீங்களா? ஆமா செல்லு. ஓகே. இங்க பையா? பையுங்க. ஓகே. 24,300க்கு மேல போற மாதிரி இருந்தா ஓகே ஆமா ஆமா கரெக்டுங்களா? மேக்ஸிமம் இங்கே போயிடாதுங்க. ஓகே. பட் ஆனா இது 24,300க்கு மேல அட்லீஸ்ட் 500ஆவது இருக்கணும். அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஏன்னா வீக் லாஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ஆஹ், வீக்லில லாஸ்ட் கான்ட்ராக்ட். அதான் இது லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் தான். மந்தோடது கடைசி எடுத்துருக்கீங்க. இது எடுத்திருக்கேன். வீக்லில லாஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்க. கரண்ட் வீக்லங்களா? கரண்ட் வீக் இல்லைங்க. இப்போ ம். ஆகஸ்ட் தான் லாஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்துட்டு இருக்கு. ஆமா. வீக்லி கான்ட்ராக்ட். அதுல எடுத்து பாருங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். டிகேக்கு நல்லா வரும். இப்ப டிகேனா எப்படி சொல்றீங்க? இப்ப இங்க இருந்துன்னா கிளியர் நமக்கு நியூட்ரல். ஆக்சுவலா கிளியர் நியூட்ரல் கொடுங்க. இல்ல இல்ல இது டிகேல சொல்றீங்க இல்லையா? லைக் இருங்க ஆமா வரேன். ஆமா. ஆகஸ்ட்ல வீக்லி சொல்றீங்களா? கான்ட்ராக்ட் எது லாஸ்ட் கான்ட்ராக்டா இருக்குங்க? ஆகஸ்ட். இருக்கு இருக்கு. இதான் லாஸ்ட் 25 தான் ஆகஸ்ட். 11th. ஓ நீங்க மந்த்லியே சொல்லலையா? வீக்லி லாஸ்ட் வேணா வீக்லி மந்த். நான் ஃபர்ஸ்ட் மந்த்லி சொன்னேன். வீக்லி லாஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டு பாருங்க உங்களோட இதுக்கு. அதுக்கு முன்னாடி ஓகே. பட் அது ஓபன் ஆகலையே இன்னும். ஓப்பனா இருக்கு பாருங்க. 11th ஆகஸ்ட் ஓப்பனா இருக்கும். இல்ல 11க்கு அப்புறம் மறுபடியும் வரும் இல்லைங்களா? வரும். இப்போதைக்கு 11th ஓடுங்க. இதான் லாஸ்ட் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கு. 21. ஓ ஓ நீங்க இந்த கரண்ட் வீக்ல லாஸ்ட் போட சொல்றீங்க. ஆமா ஆமா. இருக்கிற வீக்லி கான்ட்ராக்ட் லாஸ்ட் ஓ கான்ட்ராக்ட் இது. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆகஸ்ட்னோனே ஆகஸ்ட்ல மந்த் இல்லனா அதுக்கு முன்னாடி ஆமா. இதுல போட்டேங்க. ட்ரேட் ஆகுது 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? ஆமா கரண்ட்லி. அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது பை செல்லு. செல்லு. அங்கிருந்து 500 பாயிண்ட் தள்ளி 500 பாயிண்ட் பைங்களா? கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகலைங்க. எதுவுமே ஓப்பன் ஆகலைங்க. ஆமாங்க. இது ரவுண்ட் ஆஃப் இப்போ அடுத்த 23 தான் ஓப்பன் ஆயிருக்கும் கண்டிப்பா. 23 தான் ஓப்பன் ஆயிருக்கு. பை போடுங்க. ரொம்ப இதா இருக்கும். ஆமா ரொம்ப வைடு ரேஞ்ச் இருக்கு. ஆனா ஆனா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு 3% 4% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஓகே. இப்ப இருக்க சினாரியோ மேல போறோங்கிறனால சொல்றீங்களா எப்படி? ஆமா. இப்ப மேல போற கீழ தான் இருக்கு மார்க்கெட்டு. நான் இப்போ வேணா நானு இப்ப இறங்குச்சு 2 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி இறங்குச்சுலங்க. அந்த டைம்ல போட்டீங்களோ? அந்த டைம்ல போட்டதுங்க. ஓகே. அப்ப போட்டிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நானும் அப்பதான் நினைச்சேன் ஆக்சுவலா அப்ப கூட. கீழ வரும்போது போட்டுறணும். மேல போகுதுன்னு சொல்லி போட்டுறணுங்க. அதான் ஒரு கீழே ஒரு 300 500 பாயிண்ட் இறங்குச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடலாம். டக்குன்னு எப்பயும் அடிச்சிடலாம். கண்டிப்பா மேல போகும் இல்லையா? ஆமா, ஆமா. அந்த அப்படியே மாதிரி மீதி டைம். கீழ போனாலும் திரும்பி ரெக்கவர் ஆயிரும். வந்துரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆனா என்ன இப்ப மேல போயிட்டு திருப்பி வரக்கூடாது இல்லைன்னா இதுக்குள்ளேயே இருக்கணும் அவன். ஆமா. இப்ப இந்த இல்ல மேல போயிட்டு கீழ வந்தாலுமே உங்களுக்கு டிகே ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு டிகே பாயிண்ட் தான் நம்ம எடுக்க போறோம். ம் டிகே இப்ப கணக்கு. டிகேனாலும் உங்களுக்கு இந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிகேவே வச்சுட்டாலும் ம். எனக்கு நான் ஸ்ப்ரெட் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா அந்த பவர் ரூட்டோடது மட்டும் தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் பண்றது இல்லை நானு. இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கரண்ட்லி இதான் ஆக்சுவலா ஸ்டேட்டஸ். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம ஆக்சுவலா தள்ளியே தான் போட்டிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ம். 800 வந்தாதான் நமக்கு பிரேக் ஈவனே வருது. கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இந்த ரேஞ்சில இப்போதைக்கு போட்டிருக்கோம். இப்ப நீங்க மேபி இந்த ரேஞ்சில போட்டிருந்திருப்பீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆ, 23,500 ரேஞ்ச்ல நான் இது பண்ணது. ஓ அப்பவே போட்டீங்களா? ஆமா. ஓகே. இப்ப போட்டிருப்பீங்க. இப்ப நமக்கு ஃப்ரைடே ஆனா இது ப்ராஃபிட் வரும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெருசா மேல கீழ எங்கேயுமே போகலன்னா ம். மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி தான் வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப கண்டிப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கெண்ட் வரைக்கும் இங்க இருக்குன்னா நமக்கு இது ப்ராஃபிட்டபிள். ஃபுல் 13% ப்ராஃபிட். நல்ல அப்படி நல்ல ஃபுல் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டே தான். நான் பார்க்க மாட்டேன். வச்சுட்டு இருக்க ஆ மாட்டேன். இல்ல அது டைரக்ஷன் நல்லா வரைக்கும் கூட தெரிஞ்சு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் நல்லா 50% தள்ளி போயிருச்சுன்னா வேணா வெயிட் பண்ணலாம். ஆ நல்லா எட்ஜ்ல அதாவது இருந்ததுன்னா கிரவுண்ட்ல போட்டிருக்கோம். மேல ஆ இருக்கு. டிகே ஆகாம இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஓகே. இல்லாட்டி எட்ஜ்ல நிக்கிறோம். கண்டிப்பா ம். கீழ போகாது. மேல திரும்பி ரிட்டர்ன் வந்துருவோம்னா வெயிட் பண்ணலாம். ஓகே. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3% 4% வந்ததுன்னா அது ம். தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். பெட்டர். அது ஹால்ஃப் 1/3 வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். 12%னா மந்த்லி 3 to எவ்வளோ 4 அந்த வந்ததுன்னா போட்ட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்றதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அவ்வளோதாங்க. ஓகே ஓகே. அது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு 2வது கூட வேற இடம் பொசிஷன் மாத்தி போட்டு போய்க்கலாம்ல. ம். கண்டிப்பா அதே கண்டிப்பா. வச்சுட்டு பார்த்துருந்தா லாஸ் ஆயிரும். கரெக்ட் கரெக்ட்.
பட் என்ன எண்ட் ஆஃப் இதுக்குள்ள இதை தாண்டாம இருக்கிறதுக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். ஆ, ஒருவேளை அதுக்கு வீக் மேல நம்ம வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல வரானா எக்ஸிட் பண்ணிடுறது பெஸ்ட், மினிமம் லாஸோட. கண்டிப்பா. ஆக்சுவலா எக்ஸிட் வராது, ஏன்னா நம்ம கீழ இருக்கும்போது தானே போடுறோம் மார்க்கெட். ஆமா, அந்த மாதிரி போட்டா நீங்க சொன்ன மாதிரி பெருசா இதாகாது. கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம நார்மலி இப்ப லைக் நீங்க சொன்ன மாதிரி இப்ப 23,800 அந்த டவுன் ஆனப்ப போட்டிருப்பீங்க இல்லையா? இல்ல ம். அதுக்கு முன்னாடியே போட்டீங்களா? இல்ல அதுக்கு 500 முன்னாடி ரேஞ்ச். போட்டேங்க. அதுக்கு முன்னாடி இல்ல, இல்ல அப்பதான் போட்டது. 3 நாள் ஆ, கடைசியா கூட 3 நாளைக்கு முன்னாடி போட்டது. ஓகே ஓகேங்க. சரிங்க. அப்புறம் பாக்குறேன், எதுவும் நானு மானிட்டர் பண்ணி பாக்குறேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டேஸ் மேக்ஸிமம் போடுறீங்க? இந்த மாதிரி டவுன் ஆகுறப்போ எந்த வீக் போடுறீங்க? கரண்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் இல்ல, வீக் இல்ல. அந்த மாதிரி. நான் மந்த்லி போய்க்கிறேன். நான் ஆ, உங்களுக்கு லாஸ் கம்மியா வருங்கிறதுக்காக அந்த இடத்த போட்டேன். எனக்கு வந்து கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகல. ஓ ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரைக் ரன்னிங் ஆகுதான்னு பாத்துக்கணுங்க லைவ்ல, அவ்வளவுதாங்க. ஆமா, அது மட்டும் அது பார்த்துட்டு ஜம்ப் ஆகணும். ஆகி ஆனாலுமே அந்த இடத்துல ஏதாவது ரன்னிங் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு போட்டுறலாம் தாராளமா. ம். அதை இப்ப ட்ரை பண்ணி இந்த பாருங்க. சினாரியோக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க கரெக்ட்டா நீங்க? ஆமாங்க, ஆமாங்க. இப்போ லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நார்மலா ரொம்ப டிராக் ஆகுறப்ப பண்றது இல்ல. இப்ப இந்த மாதிரி டைம் மொமெண்ட்டுக்கு ஒரு 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறக்குறாங்க, கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கண்டிப்பா. ஸ்டேஜ்ல நான் என்ன போட்டு ஒரு ஒன் எக்ஸ்பெக்ட் வீக். பண்றேன்னு ஒரு 6 மாசத்துக்கு 23, 25 இந்த ரேஞ்சுக்குள்ள இருப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. ஓகே ஓகே. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைக் மாத்தி மாத்தி போட்டுக்க வேண்டியதாங்க. அப்ப ஆக்சுவலா கிட்டத்தட்ட வர பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு ட்ரம்போட நியூஸ் இல்லாம இருந்ததுன்னா, ஈரான் நியூஸ் இது இல்லாம இருந்ததுன்னா ஆ, மேலதான் இருந்திருப்பான். ஒரு 25,000 நியர் போயிருந்திருப்பான். மேபி ஒரு 800 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கலாம். ஆமா. ஆ, இப்ப நான் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணி 2, 3 நாள் வெயிட் பண்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே. பட் அந்த டைம்ல அவன் கரெக்ட்டா நியூஸ் வந்தங்காட்டி எனக்கும் சாதகமா போச்சு. அடிச்சு விட்டேன் கீழ கீழ. வந்துச்சு, பஸ்ல ஆமா. ஏறியாச்சு. ஆமா. தைரியமா அடிச்சுட்டேன். இல்லன்னா 24,000 அடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஓகே ஓகேங்க. அப்ப நீங்க என்ன கரண்ட் இதுல இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இன்னைக்கு எடுக்க முடியாது. இப்ப நேத்து நேத்து கண்டிஷன் இல்ல முந்தாநேத்து கண்டிஷன் வச்சுட்டோம்னா, ஆமாங்க. இந்த இப்ப வாரத்துக்கு எடுக்க முடியாது. 23,860 அந்த ரேஞ்ச்ல க்ளோஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். 890 என்னமோ. ஆமா. அன்னைக்கு ஈவினிங் டைம்ல பார்த்து எடுக்கலாம். நாளைக்கு எப்படியும் 2 நாள் மேல போலாம். ஏன்னா 500 பாயிண்ட் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா. நீங்க வந்து கண்டிப்பா. அப்ப அப்ப வந்து இப்ப 24,800 இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப ஏடிஎம். ம், ம், ம். அப்ப நீங்க என்ன எடுப்பீங்க? 24 எடுப்பீங்களா? 24,800 எடுத்துருவீங்களா? நியரஸ்ட் வந்து 23 இப்படிதான் எடுத்துக்கோங்க. இல்ல லைக் இருங்க ஒரு நிமிஷம். 23,800 சம்திங் வந்தான்லங்க. ம். நான் 23 தான் எடுத்திருப்பேன். ஓ 23K எடுத்திருப்பீங்களா? ஆமா, ஆமா. 23, 23,000 தான் 22,500 போட்டுருவீங்களா? 23,000 செல் பண்ணிக்குவேன். அது கீழ 22 எங்க ஓப்பனா இருக்கோ அந்த கான்ட்ராக்ட்ல பை பண்ணிக்குவேங்க. ஓகே. மேக்ஸிமம் 500 ரேஞ்ச்ல எடுப்பீங்க. ஆமா. அது வச்சுட்டா பெட்டரு. ஆனா பட் அங்க ட்ரேடுக்கு நடக்காது. ஒரு சில டைம் நடக்கும். ஒரு சில கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஆமா ஆமா. அப்ப ரைட் எப்படி பார்த்துட்டு சொல்றது இப்ப நீங்க இல்லன்னா 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் நம்ம ஸ்ட்ரைக் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகே 100 ஸ்ட்ரைக் அட்லீஸ்ட் மினிமம் இருக்க மாதிரி எடுத்தீங்கன்னா தான் ஒரு ஆமா, 30 ஆமா. பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும் நமக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஓகே. அப்ப கணக்குக்கு நம்ம ஒரு 3-4% எடுத்துடலாம். ஆமா. நான் இப்ப உங்களுக்கு மேக்ஸிமம். வீக்லி கான்ட்ராக்ட் ஏன் லாஸ்ட்ல சொல்ல வந்தேன்னா, நெக்ஸ்ட் ஆ, அதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கா நியரஸ்ட் ரேஞ்ச்ல அப்படிங்கிறதுக்காக ம். நான் ட்ரை பண்றதுக்காக நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். டக்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்க. ஓகே ஓகே. நீங்க மந்த்லிலே பாருங்க. அதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே ப்ரோ, ட்ரை பண்றேன். நான் ஆக்சுவலி ஏப்ரல் டைம்ல அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஒரு ஒரு ஆமா. இப்ப ரொம்ப நான் டிராக் ஆகி கீழ வந்துருச்சு. அப்ப திருப்பி பாதி வந்தான். பாதி கண்டிப்பா. வந்து இப்ப 2 இது போட்டிருந்ததுல ஒரு இது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு இதுல மினிமம் லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். நல்ல வேலை. இல்லன்னா இன்னும் படுத்து தூங்கிட்டே இருந்திருக்கும் அது. 36,000 40,000 லாஸ்ல வந்திருக்கும் கண்டிப்பா அது. கண்டிப்பா, கண்டிப்பா. ரூ. 300 ரூ. 400 மேல போச்சுன்னா டக்குனு டிகே கிடைக்குங்க. ஆமாங்க. புக் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க. ஆ. எங்க இப்ப நேத்து முந்தாநேத்துல 15 பக்கம் வந்தான். சரி ஓகே ம். இருக்கும். ஏதாவது ஸ்டாடல் போட்டு வைக்கலாம் மந்த்துக்காவது இல்லன்னா ஒரு 3 மாசம் தள்ளின்னு பார்த்தா, ஒரே நாள்ல நேத்து இன்னைக்கு 2 நாள்ல இறக்கிட்டான் சல்லுன்னு. நான் கண்டிப்பா. பெருசா 2 நாள் பெருசா பண்ணல. நேத்து கண்டிப்பா. பண்ணல. இன்னைக்கு சுத்தமா இந்த அதிகமா பண்ணவே இது இல்ல. எப்படின்னா நம்ம இருக்க ஸ்டாக் எதாவது இருந்தாலும் பிளட்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அது கிடைக்கலைன்னா கூட இது கிடைக்கும். ஆமா. அது மெஜாரிட்டி நம்ம அந்த மாரி தான் பண்றோம். நம்ம அந்த மாரி டைரக்ட்டா தான் இது பண்றதே பண்ணிக்கலாம். இல்ல. ஆமா. ஆமா, ஆமா. இப்ப எங்க வாங்குனதெல்லாம் ஒழுங்கா இருந்தா தானே அதுல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கும். அதையும் க்ளோஸ் பண்ண முடியல. வெளிய வர முடியல. க்ளோஸ் பண்ணாதீங்க. கீழ வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணுங்க. ஆவரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸிஸ்டிங் 10, குட் 10, 5 ஸ்டாக் தான் 10 இருக்கு. வாங்கி மொத்தமா சேர்த்து ஒரு சேர்த்துக்கலாம். 12% டவுன்ல தான் இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியல. அது கண்டிப்பா. மெஜாரிட்டி என்எஸ்டிஎல்ல தான் அடி வாங்கியிருக்கு. வேற ஒண்ணும் ரொம்ப அப்புறம் என்எஸ்டிஎல் வழக்கம் போல சில்வர் பீஸு, கோல்டு பீஸு ஓகே, ஓகே, ஓகே. அதுல தான் இருக்கு. சின்ன 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 ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான் வந்துருங்க. ஆவரேஜ் பண்ணிட்டு அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம டார்கெட் இந்த 1-2% தான். கண்டிப்பா. அதுலயே வந்துருவோம். பட் அது என்ன இப்ப வரல. வேல்யூ அதனால வந்து நம்ம அதாவது வந்து நம்ம என்ன போட்டிருக்கிறோமோ, ம். அந்த வேல்யூ மைண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாக்க ஏத்திக்காதீங்க. ஓகே. ஸ்டாக்கு வரும் ஏதோ ஒண்ணு இருக்கும். XYZ ஏதோ ஒண்ணு இருக்கும்.
ஆஹ் எக்ஸ் ஜெட் நமக்கு வேண்டாம், நம்பர்ஸ் தான் வேணும். நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ 1,00,000 போட்டிருக்கோம், ஒரு 5 ஆமா. லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். அதுக்கு ம். எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா. ஒன்னு லாஸ்ட்ல இருக்கு, ஒன்னு ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்காதீங்க. ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணா ப்ளஸ்ல இருக்கா மைனஸ்ல இல்ல இருக்கா. நான் மொத்தமா லைக் எப்படி சொல்றது, போர்ட்ஃபோலியோ மொத்தமா பச்சையா இருந்ததுன்னா நான் மொத்தமா க்ளோஸ் பண்றதுதான் பிளான்ல வச்சிருக்கேன் இனிமேல். அப்படி ஒன்னு பார்க்காதீங்க. ஒன்னே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. அப்படிங்கிறீங்களா? ஓகே. ரெட்டா இருந்தா அது கண்டிப்பா மேல போகும், ம். பாசிட்டிவா தான் இருக்கும், கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க வச்சுக்கலாம். ஓகே. அது மேல ஒரு நம்பிக்கை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க வைங்களேன், ம். டக்குன்னு அது விட்டுட்டு வெளியே வந்துருங்க. ஓகே. வெளியே வந்து வேற ஏதாவது போட்டுருங்க. ஆமா அததான் பண்ண மாட்டேங்கிறேன் நான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அது அந்த இனிஷியல் மைண்ட் டைம்ல செட், லாங் அந்த டேர்ம்ங்கிற மைண்ட் மாதிரி செட்ல பிளான். லாக் ஆயிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா அதுதான் நான் இனிஷியலா பண்ணேன். இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல. இப்ப கண்டிப்பா ஒரு கண்டிப்பா. 12 to 13 14 இல்ல 20% அந்த மாதிரி வந்ததுன்னா அது என்ன குவான்டிட்டியா என்னமோ பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அது எக்ஸிட் ஆயிட்டு புதுசா வேற ஏதாவது என்டர் பண்ணிடுது. அப்படி அதுல இல்ல அதுல அப்படின்னா வந்து அதுலயே எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் ஆவரேஜ் பண்ற, கீழே வந்தா டவுன் அதுல பண்ணி வந்து கொஞ்சம் ஆவரேஜ். நல்லா இருக்க ஸ்டாக் இருந்தா நீங்க ப்ராஃபிட் ஸ்டாக் விட்டுருங்க, ஒரு சம் ஓகே. பர்சன்டேஜ் விட்டுருங்க. ஆஹ் அது நல்லா தான் இருக்கும். அது வந்து இவர் நம்ம குணா சார் தான் அதை ஃபாலோ பண்ணுவாருங்க, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா சொல்லுவாரு. ஓகே ஓகே. ஆக்சுவலா இடையில ஒரு ஒரு பீஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். அது குயிக்கா ரெக்கவரி பண்ணுச்சு, செம்மையா இருந்தது. பட் அது நான் ரொம்ப நாளா ஹோல்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வித்துட்டேன். ஒரு 10 நாள்ல வேற மாதிரி போயிருக்கு. 80%ங்க அது. அது சைக்காலஜிங்க, அது நீங்க கொஞ்சம் வச்சிருந்தீங்க வைங்களேன், ம். அந்த இடத்துல எஃபெக்ட் ஆகாது. ஆமா. நல்ல இது கொடுத்திருந்தான் ஆக்சுவலா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது ரெகுலரா பண்ணுவேன். பட் இருந்தாலும் அது யுஎஸ் மார்க்கெட் பேஸ்ட் அது பீஸ். இதுங்களா சரி நம்ம அது மஃபாங்க, மஃபாங்க அப்புறம் M100 இது ரெண்டுமே மீரா நல்லா. அசெட், மஃபாங்க மீரா அசெட் ரெண்டும் தான் நல்லா போயிட்டு இருந்தானுங்க. ஆமாங்க அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே. அப்புறம் அது கண்டிப்பா. ரொம்ப நாளா ஹோல்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. இது வேற யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. சரி அப்புறமே பாத்துக்கலான்ட்டு இருந்தேன். அது கண்டிப்பா. டக்குன்னு இப்ப இடையில ரேலி ஆனாங்கல்ல, ஆமாங்க. அப்போ ரொம்ப இதாயிடுச்சு. சரி ஓகே. பரவாயில்ல கூட, நமக்கு எப்படியும் அப்போ 40% கிடைச்சிச்சுன்ட்டு வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு தன் இருக்குல்லங்க பிரபு. இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேங்க, பெருசா இது பண்ணல நானு. ஓகே, அதுல யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க, டேரக்டா இடிஎஃப் எல்லாம் பண்றேன்னு பண்ணலாங்க. அப்படிங்களா? என்ன இதுங்க அது? தன்லயே வந்துருச்சுங்க யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. டைரக்டா ஸ்டாக்ல பண்றீங்களா? டேரக்டா ஸ்டாக்லயும் பண்ணலாம், இடிஎஃப்பும் பண்ணலாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. தன்ல கொடுத்துட்டான், நீங்க மொபைல் ஆப்ல மட்டும் தான் வரும். ஆஹ் மொபைல் ஆப்ல நீங்க பாருங்க, உள்ள முன்னாடி இருக்கும். இதுல என்ன வெப் ஆப் பணம் பார்க்க முடியாதா? வெப் ஆப் ஓபன் பண்ணல, கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. இல்ல இல்ல, அந்த கிரீன் கலர்ல இருக்கும் அதானே சொல்றீங்க? ஏன்னா அதுலயே 4-5 எல்லாம் பிளாட்ஃபார்ம் ரெண்டுலயுமே இருக்கு. இருக்குங்க, ஆப்ஷன் ட்ரேட்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்படிங்களா? இதுல பார்க்க முடியாது, இப்ப வெப் ஆப்ல பார்க்க முடியாதா? மொபைல்ல சிஸ்டத்துல பார்க்க முடியாது. ஓகே. எதுல போய் பார்க்கணுங்க? மொபைல் இல்லைங்க, தன் ஆப் இருக்குல்லங்க மொபைல்ல. ஆ ஆ அது நான் அந்த ஆப்ஷன் ட்ரேடர் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர், இது வயலட் கலர், ஆமாங்க. அதுல முன்னாடியே வரும் பாருங்க. ஓகே. இல்லாட்டி இதுல பாருங்க, நீங்க தன் கிரீன்லயே பாருங்க, கிரீன்லயே இருக்கு. மொபைல்ல தான் பார்க்க முடியல. நான் மொபைல் ஆப் யூஸ் பண்ணல. அது பெருசா நான் அதுல ட்ரேட் எதுவும் பண்ணாதனால மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. அதை ஓகே. ட்ரேடு பண்ணலைங்க, நம்ம மொபைல் பாத்துக்கிறதுக்கு ஸ்டாக் இருந்தா பார்க்கலாம்ல. இருங்க ஒரு அதுல நிமிஷம். மொபைல்லயே முன்னாடியே இருக்கும், இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ETF சொல்லிட்டு. இதுல இதுல பார்க்க முடியாது இல்லையா அப்ப இது ரெண்டுலயுமே? சிஸ்டத்துல பார்க்க முடியாது. ஓகே ஓகே. இதுல இன்னும் கொடுக்கல, அவங்க இன்னும் கொண்டு வரல. ஓகே அப்ப நான் பாக்குறேன் எப்படின்னு பார்த்துட்டு தான் ஏன்னா இது இப்ப ரீசெண்டா சும்மா அந்த வெறும் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎலுக்கு மட்டும் இதுல கையே வைக்காம போட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம கை வச்ச நேரம் அவன் தலைகீழா குதிச்சுட்டான். இன்னைக்குதான் சிடிஎஸ்எல் ஏதோ பறந்துகிட்டு இருந்தான் பாவம் பையன். அது என்எஸ்சியில் வரும்போது இதாகுங்களா, அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி இதில் மாற்றுவாங்களே. ஆமா அது மாசம் மாசம் சும்மா இதுல ரெண்டு அதுல ரெண்டு பண்ணாலும் ஒரு 3 மந்த்ஸோ 2 மந்த்ஸோ பண்ணேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் கரெக்டா என்னங்க. ஆவரேஜ் பிரைஸ் என்ன வருது? இல்ல இப்ப நான் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணவே இல்லை, இது ஓப்பனே பண்ணல. அப்படி விட்டுட்டு நானு இடையில ஏதோ ஒரு இதுல ஃபீச்சர் சொன்னாங்க அதுக்காக ஓபன் பண்ணேன். அப்புறம் ஒண்ணா என்னமோ சம்திங் அப்பதான் இனிஷியலா பை பண்ணேன். ஓகே ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. ஆக்சுவலி இதுல இந்த டைம்ல நல்லா இதெல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். நான் பண்ணது இந்த டைம்ல பண்ணேன். புரியுது கம்மியானப்ப புரியுது. பண்ணி இருந்திருக்கலாம். அது ஓப்பனே பண்ணாதனால அப்படி விட்டுட்டேன். அவர் ம், கவனிக்கவே ம். இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல ஆக்சுவலா இது இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஆட் பண்ணியிருந்தா கூட நல்ல பிரைஸா வந்திருக்கும். ஒண்ணு ஆட் பண்ணியிருந்தா கூட சும்மா. கண்டிப்பா என்எஸ்சியில் வேணா ஒன்று வாங்கி 850 ரூபாய்க்கு வந்துட்டாங்க, அங்க கிட்டத்தட்ட ஆமா ஆமா இது 30%. கண்டிப்பா பண்ணுங்க. இது ரொம்ப இது வேற ஒரு இதுல நிறைய வச்சிருக்கேன். ஓகே ஓகேங்க. அதனாலதான் சரி இதுல ஆட் பண்ணல. சரி இருந்தாலும் அது சும்மா வேற ஒரு பர்பஸ் லாங் டேர்ம்க்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு இதுல கண்டிப்பா 40-45 வச்சிருக்கேங்க. அது ஆவரேஜ் 1171 சம்திங் இருக்கு. மெஜாரிட்டி என்னோட அடி வாங்கினதே டாடா சில்வர் பீஸும்
என்எஸ்டிஎல், ஐடிபிசி இது மட்டும்தான் அடியுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. மத்ததெல்லாம் பெருசா ஒன்னும் இது இல்ல. மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் வந்தனால இப்ப எக்ஸிட் ஆயிட்டேன். அதனால இப்ப ஃபர்தரா இன்னும் எதுவும் பிளான் பண்ணல. என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நினைப்போம். மேல ஏறிடுவோம். நம்ப முடிய மாட்டேங்குது அவனுங்கள. ஸ்விங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. 23,800 போனப்ப 23,300 அந்த மாதிரி வந்தோடனே என்ன கன்ஃபார்மா போட்டுறலாம். ஒரு கண்டிப்பா 50% போடுவோம். 24, 25 கிராஸ் பண்றப்போ மீதி ஆவரேஜ் பண்ணி எவ்வளவு பை பண்றோமோ அதுல 50 பண்ணிட்டு விட்டுறலாம். கண்டிப்பா டச் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டுடலாம்னு பார்த்தேன். நம்ம நினைக்கிறத பல்கா வாங்காம 5-10 5-10 வாங்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பண்ணக்கூடாது. ஒரு 1000 1500 தான் வாங்குறோம்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்னா வாங்கிக்கலாம். அது அந்த அளவுக்கு கரெக்டுங்க. சார் ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. சாரி கவனிக்கல. சார் சொல்லுங்க சார். சார் பரவாயில்லைங்க சார், நீங்க பேச பேச எனக்கும் விஷயம் கிடைச்சிட்டு தாங்க சார் இருக்கு. பெரிய விஷயம் கிடைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பேசலைங்க. சும்மா பேசுறது பேசிட்டு ரொம்ப நாளாச்சு அவர் கூட பேசி. சரிங்க சார். சந்திர சார்ட்ட தாங்க சார் ஒரு டவுட் கேட்கணும். தாராளமா கேளுங்க சார். சொல்லுங்க சார், கேளுங்க சார். சார் அந்த இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருந்தீங்களாங்க சார்? ஆமாங்க. அது இந்தி மணில செல் பண்றோம், டீப் இந்தி மணில பை பண்ணணுமாங்க சார்? அவுட் ஆஃப் த மணி இல்லைங்க, ஸ்ப்ரெட். சார் ஆக்சுவலா இல்ல சார் பண்ணாரு. ஓ புட். ஓகே புட் பண்ணி இருக்காரு. ஓகே புட்டு மார்க்கெட் மேல போகும் சொல்லி புட்டை வித்து இருக்காருங்க. அட் த மணி புட்டை வித்துட்டு அவுட்ல போய் வாங்கி இருக்காரு. அட் தி மணில விற்கணும். 500 பாயிண்ட் தள்ளி வாங்கணும். ஆமாங்க, 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தள்ளி வாங்கணும். அவ்வளவுங்க தான் ட்ரேட் நடக்கும். ஓ 500 to 1000 பாயிண்ட் வரைக்குமே போலாம். நாங்க ரொம்ப தள்ளி கான்ட்ராக்ட் தள்ளி வாங்கிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். அது சார் ஆகஸ்ட் ஒரு சாம்பிள் சார். இதான் லைக் இப்ப கரண்ட்லி 24,000 சொன்னார்ல, 24,200 இருக்கு. சோ அதனால இப்ப லைக் 23 24,000 கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்ட்ரைக் வரலனா சரி. நான் சும்மா நெக்ஸ்ட் வீக் போடுறேன் சார், பாத்துக்கோங்க. சார் உங்களுக்கு புரியிருக்காக பக்கத்துல போடுற ட்ரேட் நடக்கிறது தெரியிருக்காங்க. சரிங்க சார். ஆனா நாம எடுக்க வேண்டியது வந்து மாசம் தள்ளி எடுக்கணும். ஒரு தள்ளி எடுத்தா பரவாயில்லைங்களா? ஒரு 6 மாசம் தள்ளி காமி பாருங்க. ஸ்ட்ரைக் ரன்னிங் இருக்கான்னு பாருங்க, ஓபனா இருக்கான்னு பாருங்க. ஓகேங்க சார். அதே போல வந்து வீக்லி பிவோட் போட்டு அதுல ஏதாவது சப்போர்ட்ல பிரைஸ் இருக்கும்போது எடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இண்டிகேட்டர்லாம் அதிகமா பண்ணிக்க மாட்டாங்க. செல்லிங் இண்டிகேட்டர்லாம் நான் பாத்துக்க மாட்டாங்க. சரிங்க சார். மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அதுக்கு மாதிரி பாத்துக்கிறதாங்க. ஓகேங்க சார். இதுல டிகே தான் உங்களுக்குங்க, மொமெண்டம் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. சரிங்க சார். சரி. ரொம்ப தள்ளி போய் டிசம்பர் மார்ச் இப்படி போய் பாத்துட்டீங்கன்னா டிகே தான் அங்க பார்க்க போறோம். ஓகேங்க சார். ஒரு மார்க்கெட்டோட கண்டிஷன் ஓவரால் எப்படி இருக்கு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மேலதான் போகும் எப்படி இருந்தாலும் மார்க்கெட். சரிங்க. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மேலதான் போகுங்க. ஆமாங்க சார், கண்டிப்பா. அந்த கண்டிஷன்ல நான் பார்த்து பண்ணிக்கிறதானுங்க. சரி ரைட்டுங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஆவரேஜ்ல ஏதாவது பண்றீங்களா சந்திர ப்ரோ? இல்ல பண்றது இல்ல. இது வரைக்கும் வரல. ஓகே. ரேர். நான் சம்டைம்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தேன் ஒரு தடவை. இப்ப நீங்க இப்ப ஏதாவது 24 500 பண்ணியிருந்தா 23,000 வந்தா வேணா பண்ணலாங்க. 23,000 வந்தா ஓகே. அதான் இப்ப நமக்கு பிரேக் ஈவன் இது ரேர் கேஸ்க்கு இது தாண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வெறும் 200-300 பாயிண்ட்க்கு இல்ல ஒரு 700 பாயிண்ட் கூட பெருசா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இல்ல அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இல்ல, இன்னும் கீழே ஒரு 1000 பாயிண்ட் போகும், ஏதோ பெரிய மேஜர் நியூஸ் வந்துச்சுன்னா தாராளமா பண்ணணும். இப்ப லைக் இதே பண்ணுவீங்களா இல்ல லைக் இல்ல வேற ஸ்டைல் பண்ணிக்கணும். வேற தனியா இன்னொன்னு எடுத்து இதே மாதிரி பண்ணிக்குவீங்க? அப்ப அது கிராஸ் ஆகும்போது அதோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. மறுபடியும் ஒருவேளை பாசிட்டிவா போல நெகட்டிவா வருதுன்னா மறுபடியும் ஒன்னு எடுத்து. ஏன்னா உங்களுக்கு வச்சிருக்க கொஞ்சம் டிகே கிடைச்சிட்டு இருக்கும், லாங் தான் பண்ணிருக்கோம், பிரீமியம் அதிகமா தான் இருக்கும். ஆமா லாஸ் குறைஞ்சிட்டு இருக்கும். ஓகே. அதனால உங்களுக்கு அது பெருசா வந்துடாது, உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிராது. ஓகே. நமக்கு தாண்டி வந்துடக்கூடாது. மெயினா இங்க தாண்டக்கூடாது. இது வரைக்கும் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வந்து கீழே இறங்க கூடாது. ஓகே. புட்ல உங்களுக்கு கர்வ் வந்து சீக்கிரம் டக்குனு இதாயிராதுங்க செல்லிங்ல இருக்கும்போது. இது பையிங்ல இருந்தீங்கன்னா சீக்கிரம் டிகே வருவான். கண்டிப்பா. செல்லிங்ல இருக்கும்போது பிரீமியம் கூட்டியே வச்சிருப்பானுங்க, கீழே வந்தாலும் விடாம வச்சிருப்பானுங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் அப் ட்ரெண்ட் தானே, ட்ரெண்ட் மேல தான் இருக்கும். கண்டிப்பா. புட்ல வந்து சீக்கிரம் டிகே விட்டுற மாட்டான். ஓகே ப்ரோ. 4 மந்த் பீரியட்லங்க, கரண்ட் இது இல்ல 4 மந்த் பீரியட்ல டிசம்பர் மார்ச் இந்த பீரியட்ல வந்து புட்ல விட்டுற மாட்டான் சீக்கிரம்.
அதாவது டிசம்பர்ல தான் போட்டேன். இது 1000 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் ஸ்ட்ரைக் கிடைச்சிச்சு. அந்த சமயத்துல வந்து புட்ல வந்து சீக்கிரம் பிரீமியம் விட மாட்டாங்க. ஓகே ஓகே. பையிங்ல போகாதுன்னு சொல்றீங்க கரெக்டா? லாஸ் வந்து பெருசா போயிடாதுங்க. இங்க மார்க்கெட் 500 பாயிண்ட் வந்தாலும் அங்க ஒரு 100 பாயிண்ட் தான் இதாயிரும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்ப 23,000க்கே போகுதுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த ரேஞ்சில் வரும்ன்றீங்களா? ஆமாங்க. அந்த கர்வ் வந்து டக்குன்னு இறங்கிடாது கீழ. கர்வ் இறங்கிடாது. அப்ப நம்ம லாஸ்ட் நாள் இந்த ரேஞ்ச் லாஸ்ட் தான் இருக்கும். அப்ப நம்ம ஒருவேளை வித்தின் இப்ப நம்ம ஜூலை ஃபுல்லா வச்சுக்கலாம். ஜூலைக்குள்ள 23ல இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில இருக்கும் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. பட் வென் இப்ப மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் விக்ஸ் சூட் அப் தான் ஆயிருக்கும் இல்லையா? அது சொல்ல முடியாதுல்ல. இல்ல லைட் நார்மலி ஆகும்ல. விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10லயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10, 12, 13லயே ஒரு வருஷம் இருந்தானுங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் மேலேயே போயிருச்சு. இல்ல மார்க்கெட் ஒரு நாள் கீழே தான் இருந்தது. கண்டிப்பா. எங்க 26,000 கீழே வந்தா கீழே வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா விக்ஸ் ஏறவே இல்லை. கீழே தான் இருந்தான். ஆமாங்க. 10க்கும் 13, 14க்கு தான் ஓட்டிட்டு இருந்தான். ஆமா. ஈரான் வார் இதானதுக்கு அப்புறம் தானே ஷூட் அப் ஆச்சு. ஆமாங்க. பட் கீழே இருக்கும்போது மார்க்கெட் ஏறிச்சுங்களா? ஏறல. அந்த மாதிரி தாங்க. விக்ஸ் வந்து உங்களுக்கு பிரீமியம் தான் உங்களுக்கு மேலே இங்கே காமிச்சிட்டு இருக்கும். ஓகே. பட் இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப 30ஆம் தேதி ஜூலைல இப்ப நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் தேதி சாரி இந்த மந்த் எண்ட்ல ஒரு 15 டேஸ்ல இந்த ரேஞ்சில இருக்கு. இப்ப நான் வந்து 30ஆம் தேதி வரை தள்ளி வச்சிருக்கேன். ஸ்ட்ரைக் டிசம்பர் இருக்குங்க. டிசம்பரோட தான் வச்சிருக்கேன். இது ஒண்ணும் நான் வெயிட் தான் பண்ணுவேங்க. வெயிட் தான் பண்ணுவீங்க இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஆகஸ்ட்னாலும் வெயிட் தான் 60,000 70,000 தான் வருதுங்க. ஓகே. அதான் ரேர் கேஸ் நமக்கு போனாலும் 22 இந்த மாதிரி தான் நிக்கும். பட் ஆனா பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மார்ஜின் பாத்தீங்கன்னா கம்மி தான் இருக்கு. உங்களுக்கு மார்ஜின் எவ்வளவு வருதுங்க? 70 ரூபா வருதுங்களா? எதுங்க? மார்ஜின் எவ்வளவு கேக்குதுங்க மேல? 70, 80 வருங்க. பட் நீடட் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா வருங்க. 65 70 வரும். எப்படிதான் நம்ம வந்து ஒரு லாட்டோட ஒரே இடத்துல நிக்க போறது கிடையாது. கண்டிப்பா. அதான் கேக்குறேன். அந்த மாதிரி டைம்ல இத டாப் அப் பண்ணுவீங்களா இல்ல புதுசா அப்ப லைக் 24, 23ல போட்டுருவோம்ல மாத்திக்கோங்க. வேற சைக்கிள் மாத்திக்கோங்க. 23, 22ல போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் மாத்திக்கோங்க. ஏன்னா டிசம்பர்னா அதானே டிஃபால்ட்டா வரும் இல்லையா? அதுக்கு ஓபன் ஆயிருக்காது. இப்ப நம்ம அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத அப்ப செல் பண்றப்போ நமக்கு எப்படி இது லைவ்ல இருக்கும்போது இத பண்ண முடியாதே? எதுங்க? இது லைவ்ல இருக்கும்போது இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் செல் எப்படி பண்ணுவீங்க? லைவ்ல இருக்கும்போது பண்ணலாம்லங்க? பண்ண முடியாது. இது வேற ஸ்ட்ரைக் தான் போட போறோம். இல்ல இந்த ஸ்ட்ரைக்கே பண்ணனும்னா பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி தான் பண்ண முடியும்ல? ஆமாங்க. ஓகே. அதுக்கு பதிலா வேணுமா பிரீமியம் ஜாஸ்தியா இருக்குன்னு வேணுமா இன்னொன்னு கூட ஆட் பண்ணனும்னா பண்ணலாம் இல்லைங்களா? அதே இதுக்குள்ள பண்ணி தான் ஆகணும்னா பிரீமியம் லாட் இன்கிரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அந்த மாதிரி வேணுமா பண்ணலாம். பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு இதுல நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி ரேர் கேஸ்க்கு வீக்லி லாஸ்ட் 45 டேஸ்க்குள்ளனா நமக்கு ஸ்ட்ரைக் ஓபன்ல இருக்கும். கண்டிப்பா. இந்த கேஸ்ல ஸ்ட்ரைக் ஓபன் இல்லைங்களா? நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வேற கான்ட்ராக்ட் கூட பண்ணிக்கலாம்ல? வேணுமா தள்ளி கூட போய்க்கலாம் இல்லைங்களா? அப்படி சொல்றீங்க. ஆமா. நீங்க அது முன்னாடி நேர் செப்டம்பர் கூட வந்துக்கலாம். இப்ப இறங்கி முன்னாடி வரலாம் ஆனா பின்னாடியும் போய்க்கலாம். ஆமாங்க. ஓகே. பின்னாடி போக தேவைப்படாது. முன்னாடி தான் வரணும். என்னங்க? முன்னாடியா? தான் வரணும். செப்டம்பர் தான் வரணும். கீழ டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சுனா. ஏன்னா அதான் உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவரா மார்க்கெட் வரும்ங்கறதுக்காக நம்ம இதாகும் டீகேக் வரும். ஓகே. நமக்கு அங்கேயே நின்ற கூடாது. அதான் பிரச்சனை. ஆமா. ஓகே. இப்ப நமக்கு ட்ரெண்டிங் கண்டிப்பா மேல போறனால இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா எடுக்கலாம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஓகே ப்ரோ. கீழ இருக்கனால தாராளமா இது யூஸ் பண்ணல இப்போதைக்கு. ஓகே ப்ரோ. ஓகேங்க. சரிங்க. பாருங்க. கண்டிப்பா. ட்ரை பண்ணி பாருங்க. பேப்பர்ல பாருங்க. ட்ரை பண்றேன் ப்ரோ. நான் ஆல்ரெடி முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தேன்.